சூரி லீடா நடிச்சு அவருக்கு டர்னிங் பாயிண்டா இருந்த விடுதலை பார்ட் 1 கண்டினியூவேஷனா விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா சூரி தான் மேஜராக படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பார்ட்டில் விஜய் சேதுபதியை சுற்றி தான் மோஸ்ட்லி நடக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ விடுதலை பார்ட் 1 பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் ஓவராலாக பார்ட் 2 எந்த மாதிரி இருக்கும்னா, விஜய் சேதுபதியை சூரி பிடிச்சிருவாரு. அவர் ஒரு பேஸ் கேம்ப்ல வச்சிருப்பாங்க. நாங்கள் வச்சு அவரை இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க. அப்போதான் அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்ததெல்லாம் தெரிய வரும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் எப்படி போராடினாரு, அவங்க ஃபேமிலி இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ் கேம்ப்ல இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் விஜய் சேதுபதி சூரிய பார்த்து குமரேசன் மறுபடியும் நீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா சூரி தான் விஜய்ஸை பிடிச்சு கொடுத்திருப்பாங்க. பார்ட் 1லயும் அவர் தான் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ள பாதி தூரம் தான் வண்டி போகும். அதுக்கப்புறம் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். இதை பார்ட் 1லயே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிரைவிங் சீனுக்கு அப்புறம் நடந்து போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த நடந்து போறப்போ தான் விஜய் தப்பிச்சிருவாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஷூட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். இந்த ஃபைட் சீன்ஸ்க்கு அப்புறம் வேற வழி இல்லாம விஜய் சேதுபதி சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்றது சஸ்பென்ஸ். ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடக்குதுன்றது தான் மேஜர் ஆஃப் த போர்ஷனா இருக்கும். ஸோ அவரோட பாஸ்ட் லைஃப்ல விஜய் சேதுபதி ஒரு கம்யூனிஸ்டா சர்க்கரை ஆலய தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக போராடிட்டு இருப்பாரு. அங்கதான் மஞ்சு வாரியரையும் மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மஞ்சு வாரியர் மேபி டாப் அத்தாரிட்டியா இருக்கலாம், சர்க்கரை ஆலயமோட ஓனரோட பொண்ணா இருக்கலாம். பிகாஸ் அவங்க வரும்போதே ஒரு கார்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் மஞ்சு வாரியர் எம்ப்ளாய் வெல்ஃபேருக்கு பாசிட்டிவா ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதி கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. என் குழந்தையும் பிறக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மகாலட்சுமியை கொண்டுலான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. மேபி அவங்க மஞ்சு வாரியரோட அப்பா அண்ட் அண்ணாவா இருக்கலாம். மேபி அவங்க ஒரு பிளாஸ் மாதிரி பிளான் பண்ணி மஞ்சு வாரியரை கொண்டு இருக்கலாம். அண்ட் அதுல அவங்க குழந்தையும் சேர்ந்து இறந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி இன்னும் ஆக்ரோஷமா போராட ஆரம்பிப்பாங்க. இதுல கிஷோர்னு இருக்கவர் ஒரு கம்யூனிஸ்ட். இவர் தான் விஜய் சேதுபதிக்கு கத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு சீன்ல அனுராக் கஷ்யப் கிஷோருக்கே பெரிய ஆள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தோட பாட்டுல விஜய் சேதுபதிக்கு 2 பசங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு அண்ட் ஒரு பையன். பொண்ணு மேபி மஞ்சு வாரியர் கூட பிளாஸ்ட்ல இறந்து போயிருக்கலாம். அண்ட் பையன் கரண்டா விஜய் சேதுபதி கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கலாம். அந்த தப்பிச்சு போற சீன்ல போலீஸ் ஷூட் பண்ற அந்த பையன் விஜய் சேதுபதியோட பையனா கூட இருக்கலாம். அண்ட் படத்தோட டைட்டிலுக்கு மேல இந்த திருக்குறள் இருக்கு. இதோட பொருள் தான் படத்தோட கருத்தா சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டீடைல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.